Hello learners, welcome to our study. நான் ரம்யா. நம்ம இப்ப பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 2025ல இருக்க கொஷின்ஸை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல 10th ஜனவரி அன்னைக்கு நடந்த கொஷின்ஸை பார்க்கலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the following show the table, the number of student enrolled in 4 different colleges. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா A to D. So during இயரும் இங்க கொடுத்துருக்காங்க, இயர் ஃப்ரம் 2020 to 2023. ஓகேங்களா? இப்போ இதுல அந்த டேபிள் ஷோ த டேபிள்ல பாத்தீங்கன்னா எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, யார் யார் என்ரோல் பண்ணாங்க அப்படின்றது. தென் இஃப் த ரேஷியோ பிட்வீன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் எவ்வளவு சொல்லியிருக்காங்க, காலேஜ் பிக்கு 2021ல 3:5 கேர்ள்ஸ் பாய்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ காலேஜ் பிக்கு, காலேஜ் பி 2000 இப்போ 2021ல காலேஜ் பி 800. அப்போ ஓவராலா எவ்வளவு என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க, 800 என்ரோல் பண்ணியிருக்காங்க. இது யாரு, காலேஜ் பிக்கு. ஓகே, அடுத்தது ரேஷியோ பிட்வீன் த கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ். அகைன் கேர்ள்ஸ் இஸ் டு பாய்ஸ். சி, காலேஜ் சிக்கு 2022ல காலேஜ் சி எவ்வளோ, 1200. ரேஷியோ எவ்வளோ, 7:5 ஈக்குவல் டு 1200. ஓகே, ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இவங்க என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் கேர்ள் காலேஜ் பியோட இது முதல்ல என்னது 2. ஓகேங்களா, அப்பனா இஸ் 2 பாய்ஸ் இன் காலேஜ் சி. அப்போ எனக்கு இங்க யாரு தேவை, காலேஜ்ல வந்து இந்த இடத்துல வந்து கேர்ள் தேவை, இந்த இடத்துல பாய் தேவை. ரேஷியோ அதை தான் எடுக்க போறாங்க. அப்ப இங்க கேர்ள் தேவைன்னா ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணுவோம், கேர்ள் கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா 8. அப்போ கேர்ள்னா 3 × 3 எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு கொடுக்கணும், 800 அவங்களே கொடுத்துருவாங்க. இதான் ஓவரால். அப்போ 8 இது பண்ணா எவ்வளோ, 800ல டிவைட் பண்ணா என்ன வரும், 100 × 3 300. அப்போ இது கேர்ள் கண்டுபிடிச்சிட்டோம். சரி, அதே மாதிரி சேம் பாய் இங்க கண்டுபிடிக்கலாமா, பாய் கண்டுபிடினா ஓவரால் ஆட் பண்ணா இஸ் 12, டோட்டல் 1200 இன்ட்டு பாய்னா 5. அப்ப என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணா 100 × 500. ஓகேங்களா, அப்போ நம்ம கேர்ளும் கண்டுபிடிச்சாச்சு, பாயும் கண்டுபிடிச்சாச்சு. கேர்ள் இஸ் டு பாய், கேர்ள் இஸ் டு பாய்னா எவ்வளோ, 300:500. அவ்வளோ 0 0 கேன்சல், 3:5. அப்ப ஆன்சர் என்னது, செகண்ட். ஓகேங்களா, 3:5. அவ்வளவுதான். ரொம்ப சோ சிம்பிள் இந்த கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸையும் பார்ப்போம். ஓகேங்களா, அப்போ பேசிக்ஸா இந்த மாதிரியே நம்ம என்ன பண்ணலாம், ஃபாலோ பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் இப்போ போறோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காலேஜ் டுகெதர் எல்லாத்தையும் ஒன்னா சேர்க்கிறது. த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ரோல்ட் இன் இயர் 2020ல என்ரோல்மெண்ட் பண்றாங்க. என்ன சொல்லியிருக்காங்க, டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் என்ரோல் காலேஜ் டேக்கிங் பண்ணியிருக்காங்க. அப்போ இது ஓவரால் எடுக்க போறோம். சரி, அண்ட் மோர் தென் தான் கேட்டிருக்காங்க, த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் 2023. அப்போ இதுல இருந்து இதுல எவ்வளோ வந்து கேட்டிருக்காங்க, எவ்வளோ வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம், அவ்வளவுதான். மோர் தென் இருக்கு, முதல்ல இதை ஆட் பண்ணிப்போம். 1200 இது 1200 பிளஸ் 900 அப்படின்னும் போது என்ன வரப்போகுது நமக்கு, 2100. 2100 பிளஸ் 100 3100. அப்போ 3100 பிளஸ் 700 3800. யாரு, 2020. அடுத்தது யாரு, இவங்களை ஆட் பண்ணும் 2023க்கு 600 பிளஸ் 700. இப்ப ஆட் பண்ண என்ன, 1300 வரும். 1300 பிளஸ் 800 ஆட் பண்ணும்போது என்ன வரப்போகுது, ஆட் பண்ணோம்னா 2100. அப்போ மறுபடியும் அகைன் 3100. அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ணுங்க, மோர் தென் தான் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான். இதுல இருந்து இதை சப்ராக்ஷன் பண்ணா எவ்வளோ, 700. தட்ஸ் இட். இப்போ இந்த செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர் என்னது, 700. டைரக்டாவே ஆன்சர் வந்துருச்சு. ஓகேங்களா, அப்போ இந்த மாதிரி ஸ்டெப் சம்ஸ் எல்லாம் போடும்போது நீங்க டைரக்டாவே ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்லயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், போட்டுக்கலாம். தென் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன, தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் த ஆவரேஜ் நம்பர் ஆஃப் enrolled in college B, overall 4.
அப்போ இவங்களது ஓவரால் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. இதை எடுத்து போடணுன்ற அவசியமே கிடையாது. 0 0. அப்போ இங்கே ஆட் பண்ணும்போது என்ன வரப்போகுது? 1700. அகெயின் ஒரு சாரி 17 + 7 அப்படின்னும் போது என்ன வரப்போகுது? 4 1 24. அப்போ 4 அகெயின் 2 3400. ஓகேங்களா? அப்போ ஓவரால் 4ன்னும் போது ஆவரேஜ் கேட்குறாங்க. அப்போ டிவைடட் பை 4. இப்போ டிவைடட் பை 4ன்னு போடும்போது என்ன வரப்போகுது நமக்கு? 4ஆல டிவைட் பண்ணலாம். 8 4s are 32. ரிமைனிங் 2. 5 4s are 20. அப்போ 850 is the answer. டைரக்டா வெறும் ஜஸ்ட் ஆவரேஜ் கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் வந்துச்சு. நம்மளோட ஆன்சர் என்னது? ஃபர்ஸ்ட் ஒன்னு 850. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஸ்டின் ஃபோர்த் ஒன் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the number of student enrolled in college A 2021 plus 2020 plus 21. ஏல 20 plus 21 அப்படியே ஆட் பண்ணுங்க. கேதரா ஆட் பண்ண எவ்வளோ வருது? 2300 வருது. ஓகேங்களா? வாட் பர்சன்டேஜ் மோர் தென் the total number of student in C 20 to 23. இதை இப்படியே ஆட் பண்ண என்ன வரப்போகுது? 2000 வருமா? 2000. ஓகேவா? அப்போ 2300 2000 மோர் தென் கேக்குறாங்க. அப்போ 2300 மைனஸ் 2000 மோர் தென் வேல்யூ அப்படின்னும் போது என்ன பண்ணுவோம்? லெஸ் தென் வேல்யூ தான் கொடுக்கணும். அப்போ 2000 இஸ் த லெஸ் தென் வேல்யூ இன்டூ 100. அவ்வளோதாங்க. சால்வ் பண்ண ஆன்சர் ஓவர். அப்போ என்ன வரும்? 300 டிவைடட் பை 2000 into 100. 0 1 0 is cancelled. So 15. 2 times is a 30. அப்போ 15%. Answer is 4. Just அப்படியே என்ன பண்ணும்? வாட் பர்சன்ட் ஆஃப் மோர் அப்படின்னும் போது ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ கண்டுபிடிச்சு அதை சப்ராக்ட் பண்ணி மோர் தென் கேட்கும்போது லெஸ் தென் ஆஃப் வேல்யூ எடுக்கணும். லெஸ் தென் கேட்கும்போது மோர் தென் ஆஃப் வேல்யூ எடுக்கணும். ஓகேங்களா? தென் இதுல 5th கொஸ்டின் பார்ப்போம். இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a college B for college B in 2021 college B 800 எடுத்து எழுதிப்போமா? college B 2021ல 800 இருக்கு. பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. அப்போ 20% BSc, 30% BCom and remaining member BCA. இப்போ இதுல கண்டுபிடிக்கலாம். முதல்ல 800 ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. 800 இஸ் 100%. 10% ஒரு ஜீரோ எடுங்க. 10%. ஓகேவா? 20%னா என்னது? அப்போ என்னது? 2 டைம்ஸ். இப்போ 20% எவ்வளோ வரும்? 160 இஸ் 10%. சரி, 50%னா இதுல பாதி தான் 50, ரைட்டா? 100ல பாதி 50 தானே. அப்போ 800ல பாதி என்ன? 400. அப்போ 50%. இப்போ நான் இதெல்லாம் கண்டுபிடிச்சாச்சா? சரி, 30% கேட்குறாங்களா? அப்போ அவ்வளோதான். ஜஸ்ட் இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணா 30% வருமா? பாருங்க, 0 3 30%. அப்போ இங்க பாருங்க 0 4 240 இஸ் 30%. இப்போ எல்லா பர்சன்டேஜும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன கேட்குறாங்க? இப்போ ஒரு விஷயம் பாருங்க, அவங்களே சொல்லிட்டாங்க 20% வந்து யாரு? பிஎஸ்சி. 20% எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? 160. ஓகேவா? சரி, அடுத்தது என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க? பிகாம் எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்றாங்க? இஸ் 30%. அப்போ என்னது? 240 இஸ் பிகாம். சரி, ரிமைனிங் பர்சன்ட். இப்போ இதுல பாருங்களேன், இவங்க 2% ஆட் பண்ண எவ்வளோ? 50. 50ன்றது இவங்க 2 பேரையும் ஆட் பண்ணுது. அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? 100ல 50 போச்சுன்னா அகைன் 50. அப்போ 50% யாரு? பிசிஏ. ஏன்னா ரிமைனிங் பர்சன்ட். அப்போ 50 போது என்ன? 400. ஓகேங்களா? இப்போ இது எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் பிசிஏ அண்ட் பிஎஸ்சி? ஓகே, பிசிஏ எவ்வளோ? இஸ் 400. பிஎஸ்சி எவ்வளோ? பிஎஸ்சி கண்டுபிடிச்சிருந்தோம் 160. அவ்வளோதான். டிஃப்ரென்ஸ்னா சப்ராக்ஷன் பண்ணா போதும். 4 2. அப்போ ஆன்சர் இஸ் 240. ஓகே, கிளியர்?
ஓகேவா? இஸ் அ கன்டினியூஸ். நெறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ. See you in next class.